ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதாவது பிட்காயின்னு சொல்லுவோம்ல, அதை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம எடுத்த இந்த எக்ஸாக்ட் சார்ட் எதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, சார் இது கிரிப்டோவில் வேலை செய்யுமா இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் வேலை செய்யுமா அப்படின்றது தான் கேட்குறாங்க. நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் நான் காட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் கிரிப்டோ இந்த புதுசாக பார்க்குற எல்லாத்துக்கான டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இப்போ வந்து கிரிப்டோ பார்க்கலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிட்காயின் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நான் எப்படி வந்து இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது போல் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்டில் நம்ம இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இது எப்படி வேலை செஞ்சுருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிட்காயினில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிற மார்க்கெட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. பிட்காயின் வந்து 24 hours மார்க்கெட் சரிங்களா. அது வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு லீவு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் வந்து கிரிப்டோலையும் பார்த்தீங்கன்னா செஷன் டைம் இருக்குது. அதில் வந்து என்ன ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா கிரிப்டோவில் இருக்கிற செஷன் டைமில் பிடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக போகும். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். சிஹெச் மறுபடியும் எக்ஸ் மார்க்கிங்கு, இந்த இடத்துல மறுபடியும் இங்கே ஒரு எக்ஸு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு நல்லா வந்து மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இருக்குது சரிங்களா. இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சினாரியோவில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த ஹையை எல்லாம் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு சிஹெச் வந்து வச்சுருக்கு சரிங்களா. இந்த இடத்துல லிக்விடிட்டி இது நல்ல ஒரு புக் பேக் செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புக் பேக் செட்டப்னா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரியே ஒரு செட்டப்பை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தான் அது வந்து ஒரு புக் பேக் செட்டப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. நல்ல ஒரு புக் பேக் செட்டப் தான் இது சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வந்து கொடுத்தாச்சு சரிங்களா. ஆர்டர் பிளாக் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை மாற்றுறேன். அதுக்கு முன்னாடி 1 hourல இது என்ன பண்ணுச்சு அப்படின்றத சும்மா ஒரு இது மாதிரி நான் காட்டுறேன் சரிங்களா. டேரெக்டாக வந்து 1 hourல இப்படி ஒரு இதையெல்லாம் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டமும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து தயங்காதீங்க. ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான டார்கெட்டும் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து மார்க்கெட்டை பார்க்குறோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் இங்கே ஹை இங்கே லோ. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கேண்டில் வந்து க்ளோஸே வச்சிருச்சு. எப்படி வந்து க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா வந்து சிஆர்னா கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன். விக்கில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. விக்கில் வந்து க்ளோஸ் வைக்கிது அப்படின்னாலே அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து ஆக போகுது அப்படின்றது தான் நம்மளுடைய இண்டிகேஷன். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையே கூட ஒரு என்ட்ரியை வந்து தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இது வந்து 50-50 சான்சஸ் தான் இருக்கும் இந்த இடத்துல என்ட்ரி நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா. அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் ஃபார் அதர் கேண்டில் சரிங்களா. இன்னொரு கேண்டில் இப்போ வந்து இப்படி க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு க்ளோஸ் வந்து மார்க்கெட் வந்து வச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு செல்லு வந்து பார்க்கலாம் சரிங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் செல் பண்ணுறது இன்னும் நல்லா வந்து உங்களுடைய வின்னிங் ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. இது ஒரு செல் ஆர்டர் செட்டப். சரி, இது ஒன்று வந்து ஒரு சைடில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 hourல இருக்கிற சிஆர், 1 hourலேயும் நமக்கு வந்து சிஆர் இருக்குது. 1 hourல சிஆர் இருக்குன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து தாராளமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ 1 hourல சிஆர் வந்து மார்க்கெட் அடிச்சிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு செல் செட்டப் வந்து எங்கேயாவது நான் உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இங்கே பார்த்தா அதே பேட்டர்ன் வந்து இங்கே ஃபாலோ ஆகும். அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து தெரியும். மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு சிஆர் வந்து கொடுத்துருக்கு. சிஆர் கொடுத்துட்டு நல்ல ஒரு க்ளோஸ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு செல் செட்டப் தாராளமாக வந்து மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸு, இது நம்மளுடைய டேக் ப்ராஃபிட்னு தாராளமாக வந்து வைக்கலாம் சரிங்களா. ஆனால் இது வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதை வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே சினாரியோ கிடையாது. இது வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் சரிங்களா. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து மேலே இருக்கிறது கொஞ்சம் எஸ்எல் அடிக்கிறதுலேருந்து சேஃபர் ஜோனில் இருக்கும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம ரெண்டுத்துலேயும் வந்து பார்க்கலாம்.
நான் சொன்ன மாதிரியே மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு எடுத்துகிட்டு தான் வருது. ஸோ இந்த ஒரு செகண்ட் என்ட்ரிக்கு வந்து டார்கெட் பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் ஒரு 1:8. இது எங்கேருந்து சார் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்லேருந்து தான் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதோட என்ட்ரியோட டார்கெட் வந்து இதோட நம்ம முடிச்சுக்கணும் சரிங்களா. அதாவது செகண்ட் என்ட்ரி, ஃபஸ்ட் என்ட்ரி வந்து கண்டினியூ ஆகும் சரிங்களா. இப்போ செகண்ட் என்ட்ரியில் ஒரு 1:8 இதை வந்து தள்ளி வச்சிடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் சின்னதாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து சின்னதாக தான் இருக்கும். அதுவே வந்து 1 hour ஆர்டர் பிளாக்கில் போகுது அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்ஆர் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வந்து அடிக்குது, அடித்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுபடியும் நல்ல ஒரு ஃபால் வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ ஃபுல் டார்கெட் வந்து மார்க்கெட் வந்து நம்ம இதில் முடிச்சிருச்சு சரிங்களா. ஃபுல் டார்கெட் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே வந்து என்ட்ரி பிளேசிங்கு, இங்கே வந்து மறுபடியும் வந்து லிக்விடிட்டி வந்து இது பண்ணியிருக்கு. ரீசன்ட் ஸ்விங்லோ வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்வீப்பு, மறுபடியும் ஒரு சிஹெச். ஒருவேளை இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் டேரெக்டாக இப்போ வந்து ஒரு ஸ்வீப்பு, ஒரு சிஹெச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் மறுபடியும் வந்து மாற்றிட்டு இங்கேருந்து பை பார்க்குறதுனால நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து கவுண்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்கிற அந்த ஆர்ஆர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:6. ஆனால் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு 1:3 தான் நம்மளுடைய லிமிட்டேஷன். ஸோ வந்து ஒரு 1:3 அப்படின்றது நமக்கு இங்கேயே வந்து முடிஞ்சிடும். இது வந்து 1 hourல் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து மார்க்கெட் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வந்து இருக்கும், சார் இப்போ நீங்கள் 5 minutesல வந்து ஒரு 1:8 வந்து காட்டினீங்கல்ல, ஸோ நீங்களே வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1:8 வந்து ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது அப்படின்னா நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், 1 hourல் வந்து 1:3 அப்படின்றது வந்து லோ ரிஸ்க்கு. அதுவே வந்து 5 minutesல 1:2ங்கிறதே வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக தான் இருக்கும். அது வந்து நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. அதனால தான் நான் எப்பவுமே நான் வந்து 1 hourல் மட்டும்தான் வந்து நானே வந்து ட்ரேட் எடுப்பேன். நான் வந்து அந்த லோவர் டைம் ஃப்ரேம் போகிறது கொஞ்சம் நல்லாவே யோசிப்பேன். 15 minutesல இருக்குன்னா கூட கொஞ்சம் வந்து தைரியமாக இறங்கலாம். பட் வந்து 5 minutes அப்படின்றப்ப அதனுடைய அந்த 5 minutesோட வேல்யூக்கு தான் அது வந்து ஆக்ட் பண்ணுமோ ஒழிய 5 minutesை பிடிச்சிக்கிட்டு 1 hourல் இருக்கிறத நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து எல்லாமே வந்து ஒத்து போகணும். 1 hourக்குள்ளே இருக்கிற 5 minute தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த ஒரு சீக்வன்ஸ் நமக்கு வந்து செட் ஆகும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸில் இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.